ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். அது என்னன்னா சாக்லேட் பர்ஃபி. ஸ்வீட்டோட நம்ம வர வருஷத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அரை கப் முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது ஒரு 1/4 கப் பால், காய்ச்சாத பால் தான் இது. இதில் பாதி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு தேவைப்பட்டதுன்னா மீதி பாதியை நம்ம ஊற்றிக்கலாம். அரைச்சிடலாம். அரைச்சிட்டேன், எனக்கு பத்தலை, அதனால் மிச்சம் இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பர்ஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் கூட வச்சுக்கலாம், இன்னும் நல்லா வரும். இந்த கடாயில் நான் ஒரு அரை கப் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு அரை கப் சர்க்கரை. நான் இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன், அதனால் அதுலேயும் சுகர் இருக்கிறதுனால நான் அரை கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் சுகர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து, நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் கண்டன்ஸ் மில்க்கு. இந்த கண்டன்ஸ் மில்க் பதிலாக நீங்கள் கோயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கண்டன்ஸ் மில்க் போட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போது கண்டன்ஸ் மில்க்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். முந்திரி கொஞ்சம் ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வேகணும். அது நல்லா கட்டியாகணும், வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இந்த டைமில் ஒரு ட்ரேயில் நெய்யை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடணும். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் போட்டோன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான அளவு, இதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்ப நிறைய நேரமும் கலந்துட்டுருக்காதீங்க. கொக்கோ பவுடர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரம் கலந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ அந்த ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பர்ஃபியை நம்ம இதில் செட் பண்ணிடலாம். பேனில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் மாற்றியாச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா தடவி செட் பண்ண விட்டுருங்க. இது ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம பீஸ் போட்டுடலாம். ரொம்ப இறுக்கிடுச்சுனாலும் கட் பண்ண முடியாது, அதனால் நம்ம ஒரு 1/2 ஹவரில் பீஸ் போட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பீஸ் போட்டாச்சு. திருப்பி ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் விடலாம் அதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சு. இந்த பர்ஃபி நீங்கள் இந்த நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள். இந்த பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு இந்த நியூ இயரை ஹாப்பியாக கொண்டாடுங்க. என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இயர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வர வருஷம் இன்னும் ஹாப்பியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர்.